சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஒரு மனை வாங்கி நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த தகவலை கொஞ்சம் கவனமா பாருங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமா மொத்தம் 7659 ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனைக்கு வந்திருக்கு. எங்கெல்லாம் இருக்கு, எவ்வளவு விலை, எந்த தேதியில விற்பனை ஆரம்பிக்குது, எப்படி வாங்கணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் சிம்பிளா இந்த வீடியோல பார்த்துடலாம். சரி, முதல்ல இந்த 7659 ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுல வீடு, பிளாட், வீட்டு மனைகள்னு சேர்த்து மொத்தமா 6775 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுக்கு மேல 888 கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது கடைகள், கமர்ஷியல் யூஸுக்கு வரக்கூடிய இடங்கள்ங்கிற மாதிரி மொத்தமா 884 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 884 ப்ராப்பர்ட்டிஸ் தனியா இ டெண்டர் கம் இ ஆக்ஷன் மூலமா விற்பனைக்கு வருது. அதனாலதான் மொத்த எண்ணிக்கை 7659. சரி, இப்போ நம்ம வீடு, மனை வாங்குறவங்களுக்கு முக்கியமான அந்த 6775 ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி விற்பனைக்கு வருதுன்னு பார்ப்போம். முதல்ல குலுக்கல் முறை. ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து 2842 ப்ராப்பர்ட்டிஸ் குலுக்கல் முறையில ஒதுக்கியிருக்காங்க. இதுல வெவ்வேறு வருமான பிரிவுகளுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. விலை பாத்தீங்கன்னா சுமார் 3 லட்சத்திலிருந்து 2,98,00,000 வரைக்கும் போகும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒரே விலை கிடையாது. எந்த இடம், எந்த சைஸ், என்ன கேட்டகரின்னு பொறுத்து விலை சேஞ்ச் ஆகும். இப்போ எந்தெந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஈரோடு ஏரியாவில் பாத்தீங்கன்னா பெரியார் நகர், முத்தம்பாளையம், தாராபுரம், பெருந்துறை மாதிரியான இடங்கள்ல இருக்கு. கோவை ஏரியால பெரியநாயக்கம்பாளையம், சிங்காநல்லூர், கணபதி போன்ற இடங்கள்ல இருக்கு. சேலம் ஏரியால ஆத்தூர், சீலாவாரி போன்ற இடங்கள்ல இருக்கு. மதுரை ஏரியாவில் தத்தநேரி, திருமங்கலம், உச்சப்பட்டி, தோப்பூர் மாதிரியான இடங்கள்ல இருக்கு. திருநெல்வேலி ஏரியாவில் கீழநத்தம் போன்ற இடங்கள்ல இருக்கு. வேலூர் ஏரியாவில் களிஞ்சூர் போன்ற இடத்துல இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள ஏரியாக்களையும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பல ஏரியாக்கள் இந்த வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி இதை ஸ்டார்ட் பண்றாங்க. 2184 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில விற்பனைக்கு வருது. இதுல விலை சுமார் 5 லட்சத்திலிருந்து 1,31,00,000 வரைக்கும் இருக்கு. சென்னை ஏரியாவை பாத்தீங்கன்னா அண்ணா நகர், செனாய் நகர், கோயம்பேடு, ஜாபார்கன்பேட்டை, சோழிங்கநல்லூர் மாதிரியான இடங்கள்ல இருக்கு. திருச்சி ஏரியாவில் வரகநேரி, நாவல்பட்டு, வாழவந்தான் கோட்டை போன்ற இடங்கள் இருக்கு. ஈரோடு ஏரியாவில் முத்தம்பாளையம் மாதிரியான இடங்கள் இருக்கு. சேலம் ஏரியாவில் எடப்பாடி இருக்கு. வேலூர் ஏரியாவில் தாரா படவேடு இருக்கு. அதே மாதிரி மதுரை, விருதுநகர், சிவகாசி ஏரியாவிலையும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இங்க ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா முதல்ல அப்ளை பண்றவங்களுக்கு முன்னுரிமை. அதனால உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி இந்த கேட்டகரியில இருந்தா கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம டீட்டெயில்ஸை முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து காமன் போல். ஆகஸ்ட் 25ஆம் தேதி இதை ஸ்டார்ட் பண்றாங்க. 1749 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த முறையில விற்பனைக்கு வருது. இதுலயும் வெவ்வேறு கேட்டகரியில வீடு, மனை போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வீடு சுமார் 3 லட்சத்திலிருந்து 1,46,00,000 வரைக்கும் இருக்கு. சென்னை ஏரியாவில் அயனாவரம் மாதிரியான இடங்கள் இருக்கு. செங்கல்பட்டு ஏரியாவில் ராஜகுஜிலிப்பேட்டையில் இருக்கு. மதுரை ஏரியாவில் உச்சப்பட்டி, தோப்பூர், எல்லிஸ் நகர், தத்தநேரி மாதிரியான இடங்கள் இருக்கு. ஈரோடு ஏரியாவில் பள்ளிப்பாளையம் இருக்கு. திருநெல்வேலி ஏரியாவில் பாளையங்கோட்டையில் இருக்கு. புதுக்கோட்டை ஏரியாவிலையும் முள்ளூர் இடத்துல இருக்கு. இப்போ சென்னை ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். சென்னையில மட்டும் 751 குடியிருப்புகள் விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல அண்ணா நகர், செனாய் நகர், கோயம்பேடு, ஜாபார்கன்பேட்டை, அயனாவரம், முகப்பேர், நவுலம்பூர் போன்ற இடங்கள்ல முக்கியமான ஏரியாக்கள்ல இந்த சேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விலை சுமார் 36 லட்சத்திலிருந்து 1,84,00,000 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவா எலிஜிபிலிட்டியை பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமா வீடு அல்லது மனை ஒதுக்கப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு விஷயம், நீங்க எந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஸ்பெசிபிக் எலிஜிபிலிட்டியும் கண்டிப்பா பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரே விதிமுறை இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்க அதை காஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு எந்த ஏரியால வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை, சைஸ், கேட்டகரி, அலாட்மெண்ட் மெத்தட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் டீடைல்ஸும் கரெக்டா இருக்கணுங்கிற மாதிரி பாத்துக்குங்க. முக்கியமா யாராவது புரோக்கர் மூலியமா அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லி பணம் கேட்டாலோ, அமௌண்ட் அட்வான்ஸா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்கனாலோ தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. முதல்ல டிஎன்ஹெச்பியின் அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண போறாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்ஹெச்பியின் அபிஷியல் வெப்சைட்ல அந்த ப்ராப்பர்ட்டி உண்மையிலேயே இருக்குதா, அதுக்கான பிரைஸ் என்ன, அப்ளிகேஷன் எப்படி போடணும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம்.
கடைசியா இந்த 3 டேட்ஸ் மட்டும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு 2842 ப்ராப்பர்ட்டிஸ் குலுக்கல் முறையில செலக்ட் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்னைக்கு 2184 ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யார் வந்து புக் பண்றாங்களோ அவங்களுக்கு சேல் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1749 ப்ராப்பர்ட்டிஸ் காமன் போல் மூலமா சேல் பண்ண போறாங்க. இதோட சேர்த்து 884 கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸையும் தனியா இ டெண்டர் கம் இ ஆக்ஷன் மூலமா சேல் பண்ண போறாங்க. அதனால உங்களுக்கு வீடு வேணுமா, மனை வேணுமா, எந்த ஏரியாவில் வேணும், உங்க பட்ஜெட் எவ்வளவு, இதை முதல்ல ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பிளான் பண்ணுங்க. சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசையா இருக்கும். ஆனா அவசரப்பட்டு யாராவது பணம் கேட்கறாங்க, அட்வான்ஸா நம்ம குறுக்கு வழியில கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னுங்கிற பிளானுக்கு போகாம ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடு அல்லது மனை வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்படி அரசு வீடுகள், வீட்டு மனைகள், இப்போ வந்திருக்கிற வெற்றி வீடு திட்டத்தை பத்தின டீடைல்ஸ் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.